ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஐயனாறு துணை தொடர்கதையில் ஒரு எஸ்பியோட அண்ணன் பொண்ணை சோழன் கல்யாணம் பண்ணிக்க திருட்டுத்தனமாக கூட்டு போனாருன்ட்டு தப்பாக நினச்சி அவரை பிடிச்சி அடித்து வைக்கிறாங்க. அந்த பொண்ணோட வீட்டில் அவரை போட்டு அடிக்கிறாங்க. இவனுடைய குடும்பத்தை ஆளுங்களை எல்லாரையும் வர சொல்லுன்னு சொல்கிறாரு அந்த எஸ்பி. உடனே சேரன், பாண்டியன், நிலா 3 பேருமே வராங்க. சார், என்ன சார் ஆச்சு? எங்கள் தம்பிக்கு என்ன சார் ஆச்சு? சோழன் எங்கே சார் அப்படின்னு கேட்குறாரு சேரன். உன் தம்பியா என் வீட்டு பொண்ணை இழுத்துக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணுறதுக்காக கோயிலில் தாலி கட்ட நினச்சான், அதான் அடித்து அவனை கூப்பிட்டு வந்து வச்சுருக்கேன் அப்படின்றாரு. சார், இல்லை சார், என் தம்பி அப்படி பட்டவன் இல்லை சார், அப்படிலாம் செய்ய மாட்டான் சார்ன்றாரு சேரன். நீ யாரியான்றாரு. நான் அண்ணன் சார் அப்படின்றாரு சேரன். பாண்டியனை பார்த்து இவன் தான் சார் சோழனுடைய தம்பி அப்படின்றாங்க. உடனே அவர் கேட்குறாரு, இந்த பொண்ணு யாரு, தங்கச்சியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சார், சோழனுடைய ஒய்ஃபு சார் அப்படின்றாரு. நிலாவோ நான் சோழனுடைய ஒய்ஃபுன்றாங்க. என்னது, அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எவ்வளோ திமிரு பார்த்தியா? ஒரு கல்யாணம் ஆனவன் என் பொண்ணை இழுத்துன்னு போகிறதுக்காக எங்கள் குடும்பத்து பொண்ணை தாலி கட்டுறதுக்காக கூட்டு போவானா? திருட்டுத்தனமா? இதான் வேலையா அவனுக்குன்றாங்க. உடனே நிலாவும் சொல்கிறாங்க, சோழன் அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்றாங்க. அவனை போய் கூட்டு வாங்கடா அப்படின்றாரு அவர் எஸ்பி. உடனே சோழனை போயிட்டு கூட்டு வராங்க. இங்கே பாருங்க சார், நான் இவனை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அடின்னு அடிப்பேன், ஆனால் இது என் வீட்டு விஷயமா இருக்கிறதுனால தான் நான் வீட்டில் வச்சு விசாரிக்கிறேன் அப்படின்றாரு எஸ்பி. உடனே சோழன் வந்ததும் சேரன் கூட சந்தேகப்படுறாருங்க. ஏன்டா சோழன் இப்படி பண்ண? எதுக்குடா இப்படி பண்ண? எதனாலடா? நீ திருந்திட்டேன்னு நினச்சா இன்னும் நீ திருந்தலையா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு சேரன். பாண்டியன் என்ன சொல்கிறாருன்னா, ஏற்கனவே ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணி கூட்டு நீ வச்சிருக்கும் போது எப்படா உனக்கு இன்னொரு பொண்ணை கூட்டு போய் கல்யாணம் பண்ண மனசு வந்தது அப்படின்னு பாண்டியனும் திட்டுறாரு. உடனே சோழன், பாண்டி, நீ கூட என்ன சந்தேகப்படுறியா அப்படின்றாரு. ஆனால் நிலா மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா, சார், நான் ஒரு 5 நிமிஷம் நான் சோழன் கிட்ட பேசணும் அப்படின்றாங்க. உடனே சோழன் வாங்க பேசலாம் அப்படின்ட்டு கூட்டு போகிறாங்க. கூட்டு போனால் என்ன நடந்துச்சு சோழன் கேட்குறாங்க. உடனே சோழன் நிலா, நீ என்ன சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே நிலா சொல்கிறாங்க, நான் உங்களை சந்தேகப்பட்டேன், ஏங்க உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன், என்ன நடந்தது சொல்லுங்க அப்படின்றாங்க. உடனே சோழன் எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாரு. அந்த பொண்ணு என் காரில் ஒரு 4 பசங்களோட ஏறிச்சு, அவங்க தான் கல்யாணம் பண்ணிக்க வந்தாங்க நிலா. இந்த மாதிரி இவங்க சித்தப்பாவரோ விட்டு ஓடிட்டாங்க. நான் எவ்வளோ சொன்னாலும் இவங்கெல்லாம் நம்பவே மாட்டேன்றாங்க. அந்த பொண்ணை வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்கு நிலா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அப்புறம் கேட்டுட்டு வராங்க. வந்ததும் சேரன் சார், என் தம்பியை விட்டுருங்க சார், அவன் பண்ண தப்பு தான்றாரு. உடனே நிலா சொல்கிறாங்க, அண்ணன், சோழன் எந்த தப்பும் பண்ணலைண்ணே, எல்லாம் இந்த பொண்ணு வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்கே, இது உண்மையை சொன்னாதான் தெரியும். ஏம்மா, உண்மையை சொல்லுமா, நீ பாட்டு உன் வாழ்க்கைக்காக தப்பிச்சுட்டு போயிடுவேன், அப்புறம் நான் தனியாக நிற்கணுமா? நான் ஹஸ்பண்ட் இல்லாமல் வாழணுமா? உன்னால் என் புருஷனை ஜெயிலுக்கு கூட்டு போயிட்டா நான் வாழ்க்கை தவிக்கணுமா? ஒழுங்காக உண்மையை சொல்லு, இவர் தான் நீ லவ் பண்ண ஆள் இல்லை அப்படின்றத சொல்லுன்றாங்க. உடனே அந்த பொண்ணோட அப்பா, அம்மா எல்லாருமே, எஸ்பி எல்லாம், நீன்னா எங்கள் வீட்டு பொண்ணை மிரட்டுற அப்படின்றாங்க. சார், இந்த பொண்ணு 4 பேரோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட காரில் ஏறி இருக்கு, அதில் சவாரி அந்த வண்டி ஓட்டின டிரைவர் தான் சோழன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா இந்த பொண்ணு கல்யாணம் பண்ண போகும்போது எல்லாரும் தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. சோழன் உதவி பண்ண போனவர், எவ்வளோ சொன்னாலும் இவங்க நம்மளை பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. மா, நீ சொல்லுமா, நீ சொன்னாதான், இங்கே பாரு, நீ உண்மையை சொல்லலைன்னா அப்புறம் நீ காதலிச்சவனை நானே கூட்டிகிட்டு இங்கே நிறுத்த வைப்பேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் இருங்க, அந்த எஸ்பி இதை எப்படி நான் நம்புறதுன்றாரு. ஒரு நிமிஷம் இருங்க, காரோட ஓனருக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிலா கால் பண்ணுறாங்க. அண்ணன், காலையில் சோழனை ஒரு சவாரிக்கு அமிச்சிங்கல்ல, அது யார் புக் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அம்மா, ஒரு காலேஜ் பையன்தாம்மா, ரமேஷ்ன்றவன் அப்படின்றாரு. எங்கே நான் போனோன்னு சொன்னாங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போனோன்னு சொன்னாங்கம்மான்றாரு. போதுமா, என்னம்மா விஷயம் நீலான்னு கேட்குறாரு. அண்ணன், நான் அப்புறம் பேசுகிறேன்னு ஃபோனை வச்சுறாங்க. அதுக்கப்புறம் உண்மையாகுது. எஸ்பி கேட்குறாரு, நாங்கள் எப்படி இதை நம்ப முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அந்த பொண்ணு அடித்து கேட்ட பிறகு அந்த பொண்ணு உண்மையை ஒத்துக்கிறாங்க. இவர் இல்லைம்மா, இவர் காரு டிரைவருமா, நான் லவ் பண்ணவன் வேறம்மா, காலேஜில் என் கூட படித்த
பையன் ரமேஷுன்றாங்க. அப்புறம் எஸ்பி ஒத்துக்கவே மாட்டேன்றாரு. எப்படி நாங்கள் நம்புறதுன்னு. சார் உங்கள் பொண்ணு தான் ஒத்துக்கிட்டாங்கல்ல, இதை விட என்ன சார் சாட்சி வேணும்னு கேட்குறாங்க நிலா. அதுக்கப்புறமா வந்து சோழனை பார்த்து, சோழன் நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு போனீங்கல்ல, அப்போ ஃபோட்டோ எதனா எடுத்திருப்பீங்களே, ஃபோட்டோ எதனா இருக்கான்னு கேட்குறாங்க. உடனே சோழன் சொல்கிறாரு, நான் எடுக்கலைங்க, ஆனால் அந்த பொண்ணு அதோட ஃபோனை கொடுத்து எடுக்க சொன்னுச்சு, அந்த பொண்ணோட ஃபோனில் தான் இருக்குது அப்படின்றாரு. உடனே அந்த பொண்ணு போயிட்டு ஃபோனை எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க. அப்போது வேற ஒரு பையன் உடனே சாரி கேட்குறாரு. போலீஸ்காரெலாம் சோழனும் கேட்குறாரு, ஏம்மா இப்போ போயிட்டு சொல்கிறியே, என்னை எவ்வளோ அடி அடித்தாங்க, நான் எவ்வளோ கதறினேன், அப்போவே இந்த உண்மையை சொல்லியிருக்கலாம்லன்றாரு. அப்புறமா சாரிப்பா, உன்னை நாங்கள் அடிச்சிட்டோம், தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போங்கன்னு சொல்லி கூட்டு போகிறாங்க. நாளைக்கு சோழனை சேரன் பாண்டியன்லாம் என்ன சாரி கேட்குறாங்களா இல்லையான்னு பார்க்கலாங்க. நன்றி, பாய்.